வணக்கம். ஆர்பிஐயோட அந்த லேட்டஸ்ட் மானிட்டரி பாலிசி பத்தி கொஞ்சம் பேசுவோம். சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமா கண்டிப்பா. முக்கியமா அந்த ரெப்போ ரேட் இல்லையா, அது ஏன் மாறலன்னு. அதேதான் முத பாயிண்ட். அதுதான் ரெப்போ வட்டி விகிதம் வந்து ம். 5.50% இருக்கு, மாத்தல. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் வளர்ச்சி வேணும், ஆமா, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறாம பாத்துக்கணும். சோ அதுக்கு இது ஒரு நடுநிலையான முடிவு. சரி சரி. இது போக நல்ல விஷயங்களும் இருக்குல்ல. ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு ஏத்திருக்காங்க. ஆமா ஆமா, 2025-26க்கு வந்து முன்னாடி 6.5% சொன்னாங்க, இப்போ 6.8% ஏத்திருக்காங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல். ஓகே, பொருளாதாரம் கொஞ்சம் வேகம் எடுக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் கணிப்பு இருக்குல்ல, ஆமா, அது வந்து 3.1%ல இருந்து ம்ஹும். 2.6% ஆக குறையும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து நுகர்வோருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப். அப்படியா? சரி. அப்புறம் அந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் பத்தியும் சொன்னாங்களே. ஆமா, அதுவும் கணிசமா குறைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட். சோ இதெல்லாம் சேர்ந்து பாக்கும்போது ஓகே, உள்நாட்டு பொருளாதாரம் ஸ்டேபிளா நல்லா இருக்குன்னு தெரியுது. அதனால தான் ஆர்பிஐ இப்போதைக்கு வட்டி விகிதத்தை மாத்தாம வச்சிருக்காங்கன்னு தோணுது. அப்போ சுருக்கமா சொன்னா ரேட் மாறல, ஆனா எக்கனாமி அவுட்லுக் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதுதான் விஷயம். கரெக்ட். ஆனா இதுல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, சரி. ம், ஆனா இந்த குளோபல் சிச்சுவேஷன், உலக அளவுல நடக்கிற மாற்றங்கள், அது இனிமே எப்படி நம்மள பாதிக்கும், அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இது நீங்க திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்.